சத்திய வேதமே உங்கள் வாழ்க்கையாக இருந்தால் அது உள்ளுக்குள் கடந்து போகும். அது உள்ள போயிருச்சுன்னா உள்ளிருந்து நீதி வெளிப்படும். இன்னைக்கு நீதி செய்ய விரும்புறீங்கல்ல, சத்திய வாசகனாயிருங்க. பிரியமான உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீதிமொழிகள் 12:17 சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பிரியமானவர்களே, எனக்கு நீதி செய்ய ஆசையா இருக்குங்க. நல்லது செய்ய எனக்கு ரொம்ப பிரியம். யாவது பிறருக்கு ஒண்ணு செய்யணுங்கிற ஆசை இருக்குன்னு சொல்லுகிற ஏராளமான பேர் நிறைய விஷயங்களை குறித்து ஆசை உள்ளவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படலாம். ஆனா முடியலையே, முடியாது. ஏன்னா நீங்க சத்திய வாசகனாக இருக்க வேண்டும். இத சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். சத்தியத்தை வாசிக்கிறவர்களாக, சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக, சத்தியத்தை சுவாசிக்கிறவர்களாக இருந்தால், சத்திய வேதமே உங்கள் வாழ்க்கையாக இருந்தால், தேடினால், நாடினால், ஆராய்ந்தால் அது உள்ளுக்குள் கடந்து போகும். அது உள்ள போயிருச்சுன்னா உள்ளிருந்து நீதி வெளிப்படும். இன்னைக்கு நீதி செய்ய விரும்புறீங்கல்ல, சத்திய வாசகனாயிருங்க. சத்திய வேதத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாயிருங்க. நீதி வெளிப்படும், உங்களிலிருந்து வெளிப்படும். நிறைய பேர் பயனடைவார்கள். இன்றைக்கே நடக்கட்டும்.